ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சோப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டான ஒரு பியூட்டிஃபுல் சோப்பு. என்னோட டெரஸ் கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் ஃப்ளவர்ஸ், விங்காவுடைய டார்க் பிங்க், லைட் பிங்க், ஒயிட், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பட்டர்ஃப்ளை ப்ளூ ஃப்ளவர்ஸ், அப்புறம் இந்த ஆரஞ்ச் ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஃபேஷியலுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற ஒரு ஐஸ் க்யூப் பேக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஆனால் கிளிசரின் பியோர் நேச்சுரல் ஃப்ளவர்ஸோட ஆட் பண்ண ஒரு கிளிசரின் சோப்பு தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட பெரிய ஒயிட் மோல்டு இருக்குது. இதில் வந்து நம்ம ஐஸ்டு ஃபேஷியல் பேக் பண்ணலாம். இதில் நான் ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய பர்பிள் மோல்டில் வந்துட்டு நான் வந்து சோப் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஒரு டிரான்ஸ்பேரண்ட் சோப்பு. இதில் கலர்ஸ் எதுவும் ஆட் ஆகாமல் நேச்சுரலாக வந்துட்டு நம்ம ஃப்ளவர்ஸை வந்து அந்த மோல்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிசரினை மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ கிளிசரின் மெல்ட் பண்ணும்போது, இது ஒரு மெல்ட் அண்ட் போர் சோப்புன்றதுனால கிளிசரினை மெல்ட் பண்ணும்போது நம்ம வந்து பெஞ்சரஸோட ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயில், நான் இதுக்கு முன்னாடி வந்து குப்புமெனி சோப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மற்ற சோப்ஸ் பண்ணும்போது நான் இதை வந்து யூஸ் பண்ணி துளசி சோப் பண்ணும்போது ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த சோப்புக்கு வந்து நான் வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணி இந்த சோப் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் இப்போ பண்ணுறது வந்து ஐஸ்டு ஃபேஸ் பேக்கு. ஸோ நிறைய பேர் வீட்டில் இந்த ஐஸ் க்யூப்ஸ் ரெடியாக வச்சுருப்பாங்க. ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் பேக் போடும்போது அந்த ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இது எல்லாமே வந்துட்டு ஃபேஸை நல்லா சாஃப்டன் பண்ணி ஒரு க்ளோயி லுக் கொடுக்கும். அண்ட் தென் ஃபேஸில் வந்துட்டு அந்த பஃபினஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐஸ் பேக் யூஸ் ஆகும். ஸோ நேச்சுரல் ஃப்ளவர்ஸை நான் இதில் வச்சுட்டு இந்த மோல்டில் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்க டெரஸ் கார்டன் ஃப்ளவர்ஸே நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 3 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த க்யூப் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ இந்த பர்பிள் மோல்டில் வந்துட்டு நான் என்னுடைய ஃப்ளவர்ஸை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ளவர்ஸ் என்ன தான் கீழே பேஸில் அரேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சோப்பை போர் பண்ணும்போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே அப்படியே மேலே வந்துடும். ஸோ கீழ் லேயரில் ஒயிட்டாகவும் மேலே இந்த ஃப்ளவர்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டியூவல் காம்பினேஷனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் நீங்கள் சோப் யூஸ் பண்ணும்போது என்ன, 2 சைடும் சோப் இதுவாமே தவிர ஃப்ளவர்ஸ் உள்ளுக்குள்ளாரியே சென்டரில் வரும். அது ஆக்சுவலாக சோப் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும் அதோட பியூட்டி எப்படி இருக்கும் சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஷியலோட ஐஸ் பேக், அதுக்கப்புறம் வந்து பியோர் நேச்சுரல் கிளிசரின் சோப்பில் நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ மெல்ட் அண்ட் போருக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின்ஸை வாங்கிட்டு, கிளிசரின் சோப் பேஸை வாங்கிட்டு இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன க்யூபாக இருந்தால் ஈஸியாக வந்துட்டு அது மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு பேரே மெல்ட் அண்ட் போர் சோப். ஸோ க்யூட்டாக இந்த கிளிசரின்ஸ் எல்லாம் நல்லா கட் ஆகிடுச்சு. கட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு அதில் இந்த கிளிசரின் க்யூப்ஸை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த சோப் பேஸ் வந்து ஸ்லோவாக வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆகணும். அது நல்லா மெல்ட் ஆக விடணும். பியோராக நல்லா மெல்ட் ஆகிட்டு அது நல்லா வந்துட்டு அந்த உடன் ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நடுவில். அப்போ தான் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அண்ட் தென் வாட்டர் வந்து கீழேயே பாயில் ஆகணும். அது மேலே வரக்கூடாது, ரைஸ் ஆகக்கூடாது. கிளிசரினோட கம்பைன் ஆகாமல் கீழேயே வச்சு லோ பாயிலிங் மெத்தடில் வச்சு அதை மெல்ட் பண்ணுங்கள். இது கூட வந்துட்டு எசென்ஷியல் ஆயில்னால் இங்கே வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். அது நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ குளிக்கும்போது அந்த பெப்பர்மெண்ட் வாசனை அடிக்கும் அந்த சோப்பில். ஸோ பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இது டெக்ஸ்சர் கம்பைன் ஆகி இது 3 கம்பைன் ஆகிட்டு உடன் ஸ்பேச்சுலாவில் நான் இங்கே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சோப் மோல்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஒன்றுமே கிடையாது. இதில் பெஞ்சரஸ் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோப்பு போர் பண்ணதுக்கப்புறம் சோப்புக்கு மேலே வந்து நிறைய வாட்டர் பபிள்ஸ் மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்து மேலே வந்து தேங்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாடி மிஸ்டோ இல்லை உங்ககிட்ட இருக்க பர்ஃப்யூமோ சென்ட்டியோ அடிச்சிங்கனாலே அது ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த பபிள்ஸ் எல்லாமே இமீடியட்டாக பர்ஸ்ட் ஆகிடும். சோப் கரெக்டாக வந்து உள்ளார உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி மெல்ட் அண்ட் போர் சோப் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு 2 to 3 hours கம்ப்ளீட்டாக வந்துட்டு இது ரெஸ்ட் ஆகணும். இது ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து
டீமோல்டு பண்ண முடியும். ஸோ இதை நான் வந்து 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வெளியிலயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதால பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிரீஸியாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிக்கி இது மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறம் நல்லா ஹார்ட் ஆகிடும். ஸோ 2 to 3 ஹவர்ஸ் விட்டதுக்கப்புறம் சோப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேலே வந்துச்சு. அண்ட் நடுவில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பியோர் கிளிசரின் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் அழகாக இருக்குல்ல. ஸோ இதை மாதிரி நான் இதில் 2 சோப் தான் பண்ணேன். ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணால் கிஃப்ட் பண்ணலாம். இதை வந்து என்கிட்ட பிளிங்கிட்டோட ப்ரௌன் கவர்ஸ் இருக்குது, அதுவே போதும். அதாலே நீங்கள் ரேப் பண்ணி டேப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஹோம்மேடு சோப்பு, டாக்ஸின் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, காஸ்டிக் சோடா கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஈஸி அண்ட் வெரி வெல் ஹோம்மேடு சோப்புன்றதுனால வந்து எல்லாருமே லைக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு கெடுதியும் ஸ்கின்னுக்கு கிடையாது. ஸோ ஸ்கின் தான் வந்து லார்ஜஸ்ட் போர்ஸ் ஆஃப் அ பாடி. அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் சோப் யூஸ் பண்ணுங்கள். பாய்.